ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. கண்ணியத்திற்குரிய எல்லாமல் அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹுவின் அருள் பொங்கும் புனிதம் நிறைந்த ரமலான் மாதம் முழுவதிலும் அல்லாஹ் நம் மீது விதியாக்கி இருந்த நோன்பை பூர்த்தி செய்துவிட்டு இறைவன் நமக்காக வழங்கி இருக்கிற மகிழ்ச்சிக்குரிய பெருநாள் தினத்தை நாம் இன்றைக்கு கொண்டாடி கொண்டிருக்கிறோம். நாம் பெருநாள் கொண்டாடுகிற இந்த தருணம் இதற்கு முந்தைய ஆண்டை போலவே உலகம் முழுவதிலும் பெரும் நெருக்கடிக்கு ஆளாகி இருக்கிற ஒரு தருணம். ஓராண்டுகளை நாம் கடந்து விட்டோம். கொரோனா பெருந்தொற்று என்று அறிவிக்கப்பட்டு உலகம் முழுவதும் உலக ஊரடங்கு அறிவிக்கப்பட்டு மக்கள் எல்லாம் பெரும் துன்பத்திற்கு ஆளாகி, குறிப்பாக பொருளாதார ரீதியான சிக்கலுக்குள் ஏராளமான மக்கள் சிக்கி தவித்து இந்த நிலையிலிருந்து எப்படி நாம் மீண்டு வரப்போகிறோம் என்று நாளுக்கு நாள் கவலைப்பட்டு தம்முடைய தொழில்களை பல பேர் இழந்து மீண்டும் தாம் செய்த தொழிலை மீண்டும் புனரமைக்கவே முடியாது என்கிற நம்பிக்கையற்ற எல்லையின் ஓரத்திற்கே சென்று கொண்டிருக்கிற ஒரு தருணத்தில் இன்றைக்கு நாம் இந்த பெருநாளை சந்தித்திருக்கிறோம். பெரும்பாலும் இந்த நிகழ்வுகள் அனைத்துமே பெரும்பாலான மனிதர்களின் உள்ளத்தை, அவர்களின் வாழ்வை காயப்படுத்தி இருக்கிறது என்பதில் யாருக்கும் மாற்று கருத்து இருக்க முடியாது. வெகு சிலரை தவிர, வெகு சில வியாபாரங்களை தவிர மற்ற எல்லாருக்குமே இது ஒரு பெரிய உலகம் முழுவதிலும் மேலிருந்து கீழே வரைக்கும் பெரிய கோடிகளில் சம்பாதித்துக் கொண்டிருந்தவர்கள் கோடிகளில் நஷ்டமடைந்திருக்கிறார்கள். ஆயிரங்களில் சம்பாதித்துக் கொண்டிருந்தவர்கள் ஆயிரங்களில் நஷ்டமடைந்திருக்கிறார்கள். ஏற்கனவே சேர்த்து வைத்தவர்கள் சேர்த்து வைத்த சொத்தை கொண்டு, பொருளாதாரத்தை கொண்டு வாழ்க்கையை ஓட்டி கொண்டிருக்கிறார்கள். எந்த சேமிப்புமே இல்லாதவர்கள் அன்றாட வாழ்க்கைக்கு அல்லல் பட்டு கொண்டிருக்கிறார்கள். இப்படித்தான் நாடு முழுக்க, ஊர் முழுக்க, உலகம் முழுக்க பெரும்பாலான இடங்களின் நிலைமை இதுதான். ஆனால் இந்த நேரத்திலும் நாம் நம்முடைய உள்ளத்திலே வளர்த்து கொள்ள வேண்டியது என்ன என்று கேட்டால், நம்பிக்கையை வளர்த்து கொள்ள வேண்டும். எந்த ஒரு கட்டத்திலும் நாம் நம்பிக்கை இழந்து விடக்கூடாது. இன்றைக்கு நாம் ஏந்தி செல்லுகிற மிக முக்கியமான, நாம் வாழுகிற இந்த காலத்தில் நாம் நமக்கும் நம்மை சார்ந்திருக்கிறவர்களுக்கும் ஊட்ட வேண்டிய மிக முக்கியமான ஒரு பண்பு, ஒரு சிந்தனை, நம்பிக்கை. எல்லாம் மாறும். உலகத்திலே மாற்றம் ஒன்றே மாறாதது என்பது எல்லோரும் அறிந்த ஒரு செய்தி. மாற்றங்கள் இருந்து கொண்டே இருக்கும். இன்னைக்கு இருக்கிற நிலை இதே மாதிரி இருந்ததும் யாரும் நினைக்க வேண்டியதில்லை. இன்னைக்கு எனக்கு பொருளாதார ரீதியாக அவ்வளவு பெரிய பின்னடைவை சந்திச்சுட்டேன், நான் எந்திரிச்சு வர வாய்ப்பே இல்லை, நான் பல லட்சக்கணக்கான ரூபாய் கடனாளி ஆயிட்டேன், எனக்கு எந்த சோர்ஸுமே இல்லை என்றெல்லாம் நாம பெரிய விரக்தி அடைகிறோமே. உண்மையிலே யாரும் விரக்தி அடைய தேவையில்லை. அல்லாஹ் அப்படித்தான் நமக்கு பாடம் நடத்துகிறான். அல்லாஹ்வுடைய நாட்டத்தின் பேரில், அல்லாஹ்வுடைய விதியின் அடிப்படையில் என்ன இறைவன் எழுதி வைத்திருக்கிறானோ அதுதான் இன்றைக்கு நம் மீது நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. திருமறை குர்ஆனிலே அல்லாஹ் சொல்லுகிறான், குல் நபியே சொல்லுங்கள், லன் யுஸீபனா இல்லாமா கதபல்லாஹு லனா, அல்லாஹ் எங்கள் மீது விதித்ததை தவிர வேறொன்றும் அணுகாது. இதைவிட நம்பிக்கை தரக்கூடிய வார்த்தை வேற என்ன நமக்கு வேண்டும்? உலகத்திலே வாழுகிற வேறு எந்த சித்தாந்தங்களை, மதங்களை பின்பற்றுகிறவர்களுக்கும் இப்படிப்பட்ட ஒரு அற்புதமான வார்த்தை கிடைத்திருக்குமா என்பது நமக்கு தெரியாது. ஆனால் திருமறை குர்ஆன் சொல்லுகிறது, எப்படிப்பட்ட துன்பங்களில் நாம் ஆட்பட்டிருந்தாலும் லன் யுஸீபனா இல்லாமா கதபல்லாஹு லனா, அந்த நேரத்தில் இந்த சொல்லை நினைத்து பாருங்கள், அல்லாஹ் விதித்ததை தவிர வேறொன்றும் எனக்கு அணுகாது. அவன் நினைச்சது இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிறது என்று நினைத்தோம் என்று சொன்னால், கண்டிப்பாக நாம் எவ்வளவு பெரிய துன்பத்திற்கு ஆளானாலும் அதிலிருந்து ஒரு நொடியிலே மீண்டு வெளியில் வந்து விட முடியும். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொரு நேரமும் இந்த சிந்தனையை உள்ளத்திலே பதிய வைக்க வேண்டும் என்பதற்காக நமக்கு ஒரு செய்தியை கற்றுத் தந்திருக்கிறார்கள். ஒவ்வொரு நேரமும் நாம் தொழுகிற தொழுகைக்கு பிறகு அல்லாஹ்விடத்திலே சில துஆக்களை, பிரார்த்தனைகளை செய்ய வேண்டும். நம்ம பெரும்பாலானவர்கள் அந்த துஆக்களை அறிந்து வைத்திருப்போம், ஓதிக்கொண்டும் இருப்போம். ஆனா அந்த துஆவுல ஒரு துஆ அதனுடைய பொருளை உணராமல் வெறுமனே நபிகளார் சொன்னார்கள் என்பதற்காக வேண்டி அப்படியே நாம் ஓதிக்கொண்டே இருப்போம். அதுவும் தப்பு கிடையாது, அதுவும் நன்மைக்குரியதுதான். எல்லாவற்றையும் பொருள் உணர்ந்துதான் செய்தாக வேண்டும் கட்டாயம் இல்லை. அதே நேரத்திலே அந்த துஆவுடைய பொருளை நாம் உணர்ந்து கொண்டோம் என்று சொன்னால் அது நம்முடைய உள்ளத்திற்கு கொடுக்கிற அற்புதமான உணர்ச்சி இருக்கிறதே, உற்சாகம் இருக்கிறதே, வார்த்தையில் அளவிடவே முடியாது. இந்த உணர்ச்சி தேவை. எந்த அளவிற்கு தேவை என்றால், தினம் தினம் ஒவ்வொரு நேரம், ஒரு நாளைக்கு குறைந்தபட்சம் 5 தடவைகளாவது நாம் அதை நினைத்து பார்க்க வேண்டும் என்று நபிகளார் சொல்லுகிறார்கள். மனிதன் உத்வேகத்தோடு, நம்பிக்கையோடு, உற்சாகத்தோடு வாழ்க்கையில் அவன் சந்திக்கின்ற மேடுபள்ளங்கள் எல்லாம் கடந்து வர வேண்டும் என்று சொன்னால் அதற்கு தினம் தினம் அவனுக்கு இந்த சிந்தனை வந்து கொண்டே இருக்க வேண்டும். டெய்லி வரணுங்கிறது மட்டுமல்ல, ஒரு நாளைக்கு 1க்கு 5 தடவை வரணும். அதனால தான் ஒவ்வொரு நேர தொழுகைக்கு பிறகுங்கிறாங்க. அது என்ன சிந்தனை? அல்லாஹும்ம லா மானிஅ லிமா அஅதைத வலா முஅதிய லிமா மனஅத
வலா யன்ஃபஉதல் ஜத்தி மின்கல் ஜத். இறைவனை பார்த்து நபிகளார் சொல்கிறார்கள், அல்லாஹும்ம லாமானி ஆலிமா அத்தைத்த, இறைவா நீ கொடுக்க நினைத்தவருக்கு தடுப்பவர் எவரும் இல்லை. வலா முகத்தியலிமா மனகத்த, நீ தடுத்து விட்டவருக்கு கொடுப்பவர் எவரும் இல்லை. வலா யன்ஃபஉதல் ஜத்தி மின்கல் ஜத்து, முயற்சிகள் எல்லாம் உன்னால் அன்றி பயன் தருவதில்லை. நான் எல்லா முயற்சியும் எடுக்கலாம், தோற்று போகிறேன் என்ற கவலைப்பட தேவையில்லை. அவனுடைய நாட்டம் இல்லை, முடிஞ்சு போச்சு. நான் இவ்வளவு பாடுபட்டனே, இவ்வளவு கஷ்டப்பட்டனே, இப்படி எல்லாம் பண்ணினேன், அப்படி ஓடுனே, இப்படி உழைச்சன, என்ன உழைத்தால் உனக்கு கிடைத்து விடும் என்று உலகத்தில் உத்தரவாதம் கிடையாது. உழைக்கின்ற நீ உன்னுடைய உழைப்போடு இறைவனின் நாட்டம் சேர வேண்டும். வலா யன்ஃபஉதல் ஜத்தி மின்கல் ஜத், உழைப்பு என்பது உன்னுடைய நாட்டமின்றி எந்த பயனையும் தராது என்பதை திரும்ப திரும்ப ஒவ்வொரு நேரமும் தொழுது விட்டு எண்ணி பாருங்கள், அல்லாஹ்விடத்திலே சொல்லி பாருங்கள் என்று அல்லாஹ்வின் தூதர் சொல்லுகிறார்கள். இதை நாம பொருள் உணர்ந்து சொல்லி பார்த்தால் நமக்கு ஏற்படுகிற துன்பங்களுக்கு நமக்கு வழி வருமா? உள்ளத்துல அப்படியே கடந்து ஓடிக்கிட்டே இருப்போம். வேற யாரையும் விட உத்வேகத்தோடு ஓடுகிற பண்புகள், ஆற்றல்கள், அறிவுரைகள், போதனைகள் நமக்குத்தான் சொல்லி தரப்பட்டிருக்கிறது. வாழ்க்கையிலே துன்பம் என்பது நாணயத்தின் 2 பக்கங்களை போல. ஒரே ஒரு பக்கத்தை கொண்டிருக்கிற நாணயம் உலகத்திலே உண்டா? ஒரே ஒரு பக்கத்தை கொண்ட பேப்பர் உலகத்திலே உண்டா? ஒரு பக்கத்தை கொண்டு வா யார்கிட்ட சொல்ல முடியுமா? ஒரு பேப்பரை கொண்டு வான்னு சொல்லலாம், ஒரு தாளை கொண்டு வா என்று சொல்லலாம். ஒரு பக்கத்தை கொண்டு வான்னு உலகத்தில் யாராவது கொண்டு வர முடியுமா? ஒரு பக்கத்தை கொண்டு வந்தா அதை ஒட்டி இன்னொரு பக்கம் இருந்தாக வேண்டும். இதுதான் யதார்த்தம். அப்படியானால் இன்பங்கள் என்பது ஒரு பக்கம் என்றால் துன்பங்கள் என்பது இன்னொரு பக்கம். இந்த இரண்டும் இணையாமல் உலகத்திலே வாழ்க்கை என்பது இல்லவே இல்லை. அப்படித்தான் என்று உறுதியாகிவிட்டதற்கு பிறகு அதற்காக கவலைப்படுவானேன்? எந்த விஷயத்துக்கு கவலைப்படணும்? எதை எதிர்பார்க்காமல் நடக்கிறதோ, எது திடீரென்று நடக்கிறதோ அதுதான் மனிதனுக்கு பயத்தையும் கஷ்டத்தையும் துன்பத்தையும் தர வேண்டும். ஆல்ரெடி எதை நம்ம எதிர்பார்த்துட்டோமோ அதுக்கு எதுக்கு கவலைங்கிறேன்? வேகமாக வண்டி ஒன்று சாலையிலே சென்று கொண்டிருக்கிறது, 100-120 கிலோமீட்டர் வேகத்துல கார் பயணித்துக் கொண்டிருக்கிறது. திடீரென்று இடையில ஒரு சைக்கிள்காரர் பூந்துட்டார். இப்பொழுது அந்த ஓட்டுநருடைய மனநிலை எப்படி இருக்கும்? 120 கிலோமீட்டர் ஸ்பீடுல வண்டி அழுத்திக்கிட்டு இருக்கிறாரு, ஹைவேல யாரும் இல்ல, ஒரு அழுத்தணும்னா 3.5 மணி நேரத்துல சென்னையில போய் சேர்ந்துடலாம் அப்படின்னு அழுத்திக்கிட்டு இருக்கிறவருக்கு இடையில திடீர்னு எதிர்பாராத விதமாக ரோட்டை கிராஸ் பண்றேன்னு சொல்லி ஒரு பெரியவரோ, ஒரு சைக்கிள்காரரோ, வேறு யாருமோ, ஒரு குழந்தையோ, ஒரு வாகனமோ, ஒரு மிருகமோ எது கிராஸ் ஆகட்டும், அந்த நேரத்தில் மனுஷனுடைய மனதில் எப்படி இருக்கும்? அவ்வளவுதான் பிரேக். ஒருவேளை அவன் அடிக்காம பிரேக்க போட்டுனான்னு வச்சுக்குவோம், இறங்கி போய் அடிச்சுட்டு வருவான். சில பேர் அவன் வண்டியில அடிச்சிருக்க மாட்டான், வண்டியை கொண்டு அவன் ஏற்றிருக்க மாட்டான். ஆனா அவனுக்கு ஏற்பட்ட அந்த வேகமும் படபடப்பு இருக்கும் பாருங்க. ஏன்னா குருட வீட்டுல சொல்லிட்டு வந்திருக்கியே, நான் தான் கிடைச்சனடா, பார்த்து வர தெரியாதா? இவ்வளவு பெரிய ஹைவேல வாகனங்கள்லாம் வேக வேகமா பயணித்துக் கொண்டிருக்கும் பொழுது ஏன் இப்படி எங்களை சாகடிக்கிறீன்னு சொல்லிவிட்டு அப்ப ஏற்படுற திட்டாவிட்டாலும் அடிக்காவிட்ட குறைஞ்சபட்சம் திட்டமாக செய்வான். அடிக்காவிட்டாலும் கூட ஜன்னல் ஃபுல்லா க்ளோஸ்ல போய்கிட்டு இருப்பான். அதை நிப்பாட்டி ஜன்னலை இறக்கி விட்டு ஒரு 4 திட்ட திட்டிட்டு அதுக்கப்புறம் வண்டி எடுத்தாதான் அவனுக்கு மனசு ரிலாக்ஸ் ஆகுது. ஏன் இது? எதனால் இப்படிப்பட்ட ஒரு கோபம் அவனுக்கு வந்தது? அவன் எதிர்பார்க்கவே இல்லை. அழுத்தினோம்னா வண்டி இங்க இருந்து அங்க வரைக்கும் ரோட பார்த்தா காலியா கிடக்குது, சைட்டா அழுத்திடலாம் நினைச்சு போனான். எதிர்பார்க்கவே இல்லை, வந்து விழுந்துட்டான். அதே மனிதனுக்கு மறுநாள் அப்படி வாகனத்தை எடுக்கிறான். முதலிலே அவனுக்கு சொல்லப்பட்டு விட்டது, நீ போய்கிட்டே இரு, கரெக்டா இந்த ஸ்பீட் பிரேக்கர் ஏறி இறங்கணும் உடனே 30வது அடியில ஒருத்தன் அந்த பக்கத்துல கிராஸ் பண்ணுவான் அப்படின்னு சொல்லியாச்சு. இப்ப வண்டி வந்துகிட்டு இருக்கு, 120 கிலோமீட்டர் வேகத்திலே வந்துகிட்டு இருக்கிற ஸ்பீட் பிரேக் வந்துச்சு, ஏறி இறங்கிச்சு, கிராஸ் பண்ணுனா இப்ப கோவம் வருமா? நேற்றுக்கு கோவப்பட்டாமல, அடிச்சான்ல, திட்டுனாமல, அந்த அளவுக்கு கோவம் வந்துச்சு. இன்னைக்கு வருமா? வராது. ஏன் வராது? ஆல்ரெடி பிளான், இப்படிதான் நடக்க போகுதுன்னு தெரிஞ்சு போச்சு. கரெக்டா 120 வந்தவன் ஸ்பீட் பிரேக் வந்தவன ஸ்பீடை குறைச்சா, அவன் வரும்பொழுது வண்டி நிப்பாட்டுனா சிரிச்சுக்கிட்டே பை பைன்னு சொல்லி அனுப்பி விட்டுனா கோவமே இல்லை. அப்ப எது நமக்கு வருத்தத்தை தருகிறது? எதிர்பாராத நிகழ்வுகள் தானே கோபத்தையும் வருத்தத்தையும் தருகிறது. வாழ்க்கையில துன்பம் என்பது எதிர்பாராதது இல்லையே. வாழ்க்கை என்பதை திருப்பங்கள் நிறைந்ததுதான். நாம் நினைத்து பார்க்காததெல்லாம் தினம் தினம் நடந்து கொண்டே இருக்கும் எல்லாருடைய வாழ்க்கையில. 15 ஆண்டு, 20 ஆண்டு, 30 ஆண்டு, 40 ஆண்டு, 50 ஆண்டு, 60 ஆண்டு என்று வாழ்க்கையை வாழ்ந்து விட்டவர்கள் தம்முடைய வாழ்க்கையை ஒருவர்கள் நினைத்து பாருங்கள். அந்த வாழ்க்கையின் பின்னணியில அவர்கள் நினைத்தே பார்க்கிறாத எத்தனை செய்திகளை அவர்கள் கடந்து வந்திருப்பார்கள். எல்லா வாழ்க்கையும் இப்படி எல்லாம் நடக்குமா, இப்படி எல்லாம் ஆகும் நினைச்சே பார்க்கலையப்பா. எங்க அத்தா இப்படி பேசுவார் நான் யோசிக்கலையப்பா. என் பிள்ளை என்னை வீட்டை விட்டு அனுப்புவா நான் யோசிக்கலையப்பா. இவ்வளவு பெரிய கோடி கோடியா சம்பாதிச்சுக்கிட்டு இருக்க ரோட்டுக்கு வரும் நினைக்கவே இல்லையப்பா. ஒண்ணுமே இல்லாத பிச்சைக்காரனா இருந்தவன் 2 வருஷத்துல பெரிய கோடி நினைச்சே பார்க்கல. இப்படி எத்தனை ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையிலையும் இப்படி 1000 கடைகள் இருக்கிறதா இல்லையா? இது நமக்கு சொல்லித் தருகிற பாடம் என்ன? வாழ்க்கை என்பது எதிர்பாராத திருப்பங்களை உடையது. அந்த திருப்பங்களை எதிர்பார்த்து தான் நாம் வாழ்ந்தாக வேண்டும். நினைச்ச நடக்கவே நடக்காது அப்படின்னு இன்னைக்கு சொல்லுவோம், நாளைக்கு நடக்கும். நம்ம இன்னைக்கு அது எப்படிப்பா சாத்தியம்? அதெல்லாம் முடியுமாமோ?
நாளைக்கு அது நடந்து தீரும். அப்படி நம்ம பார்க்கலையா? உலகத்தில் எத்தனை பேருடைய வரலாறு? உலகத்திலே 18 தடவைகள் நீச்சல் போட்டியிலே ஒலிம்பிக்கிலே போட்டியிட்டு 18 தடவைகள் கோல்டு மெடல் வாங்கியவன் மைக்கேல். 18 தங்க பதக்கங்களை வாங்கி கொண்டு வந்தவன். அவருடைய துவக்க கால ஆரம்ப கால வாழ்க்கையை பற்றி அவருடைய பெற்றோர் சொல்லுகிறார்கள், இவனை குறித்து இவனுக்கு தண்ணியிலே தான் பிரச்சனை இருக்கிறது என்று எங்களுக்கு சொல்லப்பட்டது. நம்ம ஊர் பாஷையில சொல்றதா இருந்தா தண்ணியில கண்டம் அல்ல, அந்த மாதிரி தண்ணியில பிரச்சனைன்னு என் பையனை குறித்து சொல்லப்பட்டது. நாங்கள் தண்ணீருக்கு அருகிலேயே அவனை அனுப்ப மாட்டோம். தண்ணியில போலாம், குளிக்கலாம், நீச்சல் அடிக்கலாம், அது ஒரு திறமை, கத்துக்கலாம். நம்ம கூட நடப்போம்ல, நம்ம புள்ள நீச்சல் கத்துக்கிட்டா நல்லதான, நீச்சலே கத்துக்க வேண்டாம்ப்பா, ஏன்னா தண்ணியில தான் பிரச்சனை இருக்கான், அதனால நீ தண்ணி பக்கமே போயிடாத என்று சொல்லி தண்ணீர் நீர்நிலைகளை விட்டு எங்களுடைய பிள்ளைகளை நாங்கள் அப்புறப்படுத்தியே வைத்துக் கொண்டிருந்தோம். அப்படிப்பட்ட தண்ணீரின் வாடையே படாத, குளத்தின் வாடையோ கிணற்றின் வாடையோ முங்கி குளிக்கக்கூடிய ஆற்றின் வாடையோ படாத ஒருவன் நீச்சல் போட்டியிலே கலந்து கொண்டு 18 தடவைகள் தங்கப்பதக்கம் வெல்வான் என்று தண்ணீர் படாத காலத்திலே, ஆற்றிலே குதிக்காத காலத்திலே உலகத்தில் யாரேனும் கற்பனை செய்திருக்க முடியுமா? நம்முடைய இந்திய வரலாற்றிலே இந்தி நடிகர் அமிதாப் பச்சன் அவர் இந்த மாதிரி நடிப்பு தொழிலுக்குள் ஈடுபடுவதற்கு முன்பாக வானொலியிலே சென்று வேலை தேடுகிறார். அன்னைக்கு இருந்து அகில இந்திய வானொலியில் போய் எனக்கு ஒரு வேலை கொடுங்க, போட்டு கொடுங்க, நான் அது செய்வேன் இது செய்வேன், இவ்வளவு திறமை இருக்கு, நான் இப்படி பேசுவேன் அப்படி பேசுவேன் என்றெல்லாம் அவர் சொல்லி காட்டுகிறார். எல்லாவற்றையும் கேட்டவருடைய திறமைகளை எல்லாம் ஒத்துக்கொண்ட வானொலி நிலையத்தினுடைய பொறுப்பாளர்கள் சொல்லுகிறார்கள், எல்லாம் சரி, உன்னுடைய குரல் சரியில்லை, இந்த தொழிலுக்கு ஏற்ற குரல் உனதில்லை, எனவே உன்னை எங்களால் வேலைக்கு எடுத்துக்கொள்ள முடியாது என்று குரல் சரியில்லை என்றே ஒதுக்கப்பட்ட அமிதாப் பச்சனின் குரல் இன்றைக்கு எத்தனை விளம்பரங்களின் குரலாக மாறி இருக்கிறது. அன்றைய தினத்தில் சாத்தியமா? ஒரு ரேடியோல பேசுறது கூட உன் குரல் லாய்க்கல போ அப்படின்னு விரட்டி விட்டாங்க. இன்னைக்கு என்ன நடக்குது? ஒரு நிமிஷம் பேசுறான், ஒரு நிமிஷம் கூட இல்ல, அரை நிமிஷம் இல்ல, 10 செகண்ட் பேசுறான், 4 வார்த்தை சொல்றான். இந்த 4 வார்த்தைக்காக வேண்டி 40 லட்சம் 50 லட்சம் 1 கோடி 1.5 கோடி எதற்கு? அவருடைய குரலுக்கு. இன்றைக்கு இத்தனை கோடி 4 வார்த்தைகளை சொல்வதற்கு 4 கோடிகளை சம்பாதிக்கிறவன் 40 ஆண்டு 50 ஆண்டுகளுக்கு முன்னால் நீ இந்த குரலை வைத்துக் கொண்டு சம்பாதிக்க முடியாது, இந்த தொழிலுக்கு வர முடியாது என்று விரட்டி அடிக்கப்பட்டவனாலே அன்றைய நிலையை இன்றைய ஒன்றோடு ஒப்பிட்டு பார்த்தால் வாழ்வு என்பது அப்படித்தான். எதிர்பாராத திருப்பங்களுடைய நாம் நினைப்போம் நமக்கு ஏற்பட்டு விட்ட இந்த துன்பங்கள் துயரங்கள் நம்மை பெரும் கஷ்டத்திற்கு ஆளாகிவிட்டது என்று. உண்மை அப்படி அல்ல. நம்மை படைத்த இறைவன் நம்மை துன்பப்படுத்துவதற்காக இந்த துன்பங்களை தரவில்லை. நமக்கு ஏற்பட்டிருக்கிற துன்பங்கள் இருக்கிறதே, நம்மை துன்பப்படுத்தி நம்மை அள வைத்து நம்மை சிரமத்திற்குள்ளாக்குவதற்காக வழங்கப்பட்ட துன்பங்கள் இல்லை. நம்மை குணப்படுத்தி நம்மை ஆரோக்கியப்படுத்தி நம்மை ஆற்றல் படுத்தி நம்மை திறமைப்படுத்தி நம்மை மேம்படுத்துவதற்காக வழங்கப்பட்டவைதான் இன்றைக்கு நமக்கு நாம் அனுபவித்துக் கொண்டிருக்கிற துன்பங்கள் என்பதை புரிய வேண்டும். நாம் அனுபவிக்கிற துன்பங்கள் ஒன்றுமே நம்மை மேம்படுத்த. நம்மை பெற்றெடுத்த தாய் நம்மை நோவினைப்படுத்த விரும்புவாரா? சிறு பருவத்திலே, குழந்தை பருவத்திலே எந்த தாயாவது தன் பிள்ளை அழ வேண்டும் என்று ஆசைப்படுவாரா? குழந்தைக்கு மருந்து கொடுக்கிற பொழுது குழந்தை அழுகிறது. இந்த மருந்தை அந்த தாய் ஏன் கொடுத்தால்? பிள்ளை அள வைப்பதற்கா? இவள் செய்த செயலால் பிள்ளை அழுதது, சில நேரங்களில் வேதனையால் துடித்தது. குழந்தையின் உடலிலே ஏற்பட்டிருக்கிற காயங்களையோ புண்களையோ அகற்றுவதற்காக, மருந்திடுவதற்காக அவள் அதை சுத்தம் செய்ய நினைத்த பொழுது குழந்தை தாயின் கைகளை எட்டி உதைத்தது. என்ன நீ வேதனைப்படுத்துற துன்பப்படுத்துற ஓடு கத்திச்சு, அழுதாலும் பரவாயில்லை, கதர்னாலும் பரவாயில்லை, என்னை எட்டி மிதிச்சாலும் பரவாயில்லை அப்படின்னு இழுத்து புடிச்சு காலு கைய பிடிங்க காலை பிடிங்க, அண்ணன் கைய போடுறா காலை போடுறா தம்பி அப்படின்ற வாயில கசப்பு மருந்து ஊட்டினால. ஏன் ஊட்டினாள்? குழந்தையை துன்பப்படுத்துவதற்கா, அளவைப்பதற்கா? நல்ல சிரிச்சு சிரிச்சு சுத்திக்கிட்டு வர விடக்கூடாதா? பூ போடு, சங்கலை ஊட்டி விடு, கொஞ்ச நேரத்துக்கு அழுவட்டும், அதுக்கா கொடுத்தா? ஏன் கொடுத்தால்? இதை கொடுக்காவிட்டால் என்னுடைய பிள்ளை நோஞ்சான் ஆகிவிடுவான், நோயாளி ஆகிவிடுவான். இந்த மருந்தை கொடுப்பதன் வழியாக அவருடைய எஞ்சிய காலம் ஆரோக்கியமாக மாறும். எனவே அழுதாலும் பரவாயில்லை என்று நம்மை பெற்ற தாய் நமக்கு மருந்து ஊட்டுகிறாளே. ஒரு தாய் தன்னுடைய குழந்தைக்கு கொடுக்கிற துன்பம் துன்பமில்லை என்று சொன்னால், நம்மை எல்லாம் படைத்த ஒரு தாயை விட பல்லாயிரம் 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 மடங்கு கருணையும் அன்பும் நிறைந்த இறைவன் நமக்கு தருகிற துன்பங்கள் நம்மை துன்பப்படுத்தவா? நமக்கு வருகிற துன்பங்கள் எல்லாம் துன்பங்கள் என்ற பட்டியலுக்குள் சேர்த்து விட முடியாது. இன்பங்களாக இருக்க வேண்டிய பலதை நாம் துன்பங்கள் என்ற பட்டியலுக்குள்ளே இணைத்து வைத்திருக்கிறோம். நமக்கு ஏற்படுகிற தும்மல் என்பது இன்றைக்கு நோயின் பட்டியலில் சேர்க்கப்பட்டிருக்கிறது. ஆனால் தும்மல் என்பது என்ன? ஆரோக்கியத்தின் வெளிப்பாடு. தும்மல் என்பது ஆரோக்கியத்தின் வெளிப்பாடு. என்னுடைய உடல் ஆரோக்கியமாக இருந்தால், உடலுக்குள்ளே உடல் ஒத்துக்கொள்ளாத ஏதேனும் ஒரு பொருள் உள்ளே செல்கிற பொழுது உள்ளிருக்கிற செல்கள் வேகமாக செயல்பட்டு குப்பை வருகிறது, தூசி வருகிறது, என்ன குப்பை கிடங்கா இந்த உடல் என்று வேகமாக உள்ளிருந்து காற்றை சுழட்டி அடித்து அந்த குப்பையை வெளியே அகற்றுகிறது.
என் உடல் ஆரோக்கியத்தின் வெளிப்பாடு. அதுக்கு தான் மார்க்கம் என்ன சொல்கிறது, ஆரோக்கியத்தை அல்லாஹ் சீல் குத்தி ஆரோக்கியம் ஆயிடுச்சா அப்படின்றத தும்மல் போட்டு காட்டணும். அல்ஹம்துலில்லாஹ் பாடியை ஃபிட்டா வச்ச அல்லாஹ்வே உனக்கே எல்லா புகழும்னு சொல்லுங்க. அல்ஹம்துலில்லாஹ் வெறும் சடங்கா? அப்ப அதை சொல்லு இப்ப இதை சொல்லுன்னு சடங்கு அல்ல. என்னுடைய உடலின் ஆரோக்கியத்தை அல்லாஹ் இந்த நிமிஷத்துல உறுதிப்படுத்திடுறான். ஃபிட்டா இருக்கடா. உள்ளுக்குள்ள பாடிக்குள்ள பாடி ஒத்துக்கொள்ளாத ஒரு தூசி உள்ள போச்சு, வேகமா அடிச்சு வெளியே தள்ளிச்சு. வெளியே தள்ள முடியாத அளவிற்கு உள்ளே சென்ற அந்த தூசி பலம் வாய்ந்ததாக இருந்தால் உள்ளுக்குள்ள சளி அனுப்பிச்சு ரெடி பண்ணி அடிச்சு காரு துப்பி வெளியே தள்ளு. ஒவ்வொரு அதுவெல்லாம் சிகிச்சை ஆரோக்கியத்தின் வெளிப்பாடு. இன்றைக்கு நாம் அதையெல்லாம் நோய்களின் பட்டியலை சேர்த்து வைத்திருக்கிறோமே, அது போலத்தான். ஒரு அயல்நாட்டில் நடைபெற்ற ஒரு நிகழ்ச்சி, பத்திரிகைகளில் சில ஆண்டுகளுக்கு முன்னால் பிரபலமாக பேசப்பட்ட ஒரு நிகழ்ச்சி. கடல் பயணம் மேற்கொண்டிருந்தார், கப்பலிலே பயணித்துக் கொண்டிருந்தார்கள். கப்பல் திடீரென்று திசை மாறியது. அதிலே பல்வேறு பிரச்சனைகள் ஏற்பட்டு கடைசியில் கப்பல் கவிழ்ந்தது. அங்கு கிடக்கக்கூடிய சிறு சிறு மரத்துண்டுகளை பிடித்துக் கொண்டு வழி எங்கு என்று தெரியாத அந்த கூட்டத்தார் அப்படியே கரை ஒதுங்கி எங்கோ ஒரு கண்காணாத தீவிலே கரை ஏறிவிட்டார்கள். கரை ஏறிவிட்டார்கள். எல்லாரும் கை சேதத்தோடு அழுது கொண்டிருக்கிறார்கள். எல்லாம் போச்ச. பிசினஸ்க்காக வேண்டி 10 லட்சம் ரூபாய் வீட்டை அடமானம் வச்சு மனைவியுடைய நகைகளை எல்லாம் வித்து அதை செஞ்சு இதை செஞ்சு கொண்டு வந்து சேர்த்தேன், எல்லாம் கடலோட போச்ச. என் வீட்டுல இப்ப மகளுக்கு திருமணத்துக்கு ரெடி பண்ணி வச்சுட்டு வந்தேன், எல்லாத்தையும் முடிச்சு விட்டு அடுத்த வாரம் வீட்டுல போய் திருமணம் பண்ணிடலாம் நினைச்சிட்டு வந்தேன். கடைசியில் பார்த்தா இங்க வந்து மாட்டிக்கிட்டேன். எந்த ஊர்னு தெரியலையே. தண்ணி இல்லாத காடு கேள்விப்பட்டிருக்கோம். இது தண்ணியில் நிறைந்த காடாக தீவுக்குள்ள வந்து மாட்டி கிடக்கிறமே. ஒவ்வொருவரும் அழுது புலம்பிக் கொண்டே இருக்கிறார்கள். சரி, புலம்பிக் கொண்டே இருந்தால் பிரச்சனை தீர்ந்து விடாது. வாழுகை இருக்கிற காலத்திலே உயிர் வாழ்ந்தாக வேண்டுமே என்று சொல்லி அங்க இருக்கிறவர்கள் அங்க இருக்கக்கூடிய கனிவர்க்கங்களை பறித்து அங்கு கிடைக்கக்கூடிய மிருகங்களை வேட்டையாடி தங்குவதற்காக வேண்டி ஒரு சிறிய குடிசை ஒன்றை கட்டிக்கொண்டு ஓடுகிற நாட்கள் வரைக்கும் ஓடி பார்ப்போம் என்று சொல்லி அங்கே வாழ துவங்குகிறார்கள். தூரத்திலே கப்பல்கள் செல்கிறது. இங்கிருந்து சப்தம் கொடுத்து பார்க்கிறார்கள். யாரேனும் உதவிக்கு வரமாட்டார்களா? கத்தி கத்தி தொண்டை தண்ணி வற்றியதுதான் மிச்சமே தவிர எந்த உதவியும் கிடைக்கவில்லை. ஏனெனில் இங்கு மனிதர்கள் வசிக்கவே மாட்டார்கள் என்பது எல்லோருக்கும் தெரியும். அதனால இந்த பகுதிக்கு யாருமே வரல, எந்த கப்பலும் வரல, எந்த உதவியாளரும் வரல. நாட்கள் கடந்து கொண்டே இருக்கிறது. கிடைத்ததை வைத்து வாழ்க்கையை ஓடிக்கொண்டிருக்கிறார்கள், குடிசைகளை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். திடீரென்று ஒரு நாள் ஏதோ ஒரு தேவைக்காக வேண்டி அடுப்பை பற்ற வைக்க நினைக்கிறார்கள், நெருப்பை பற்ற வைக்க நினைக்கிறார்கள். எதிர்பாராத விதமாக ஏற்பட்ட ஒரு விபத்து அந்த குடிசையிலே பட்டு குடிசையும் தீப்பற்றி எரிகிறது. கையில கொஞ்சம் மிச்சம் எடுத்துட்டு வந்ததும் சேர்ந்து மொத்தமா காலி. குடிசையே பற்றி எரிந்து விட்டது. வாழ்க்கையில் மிச்சம் இருந்த எல்லா நம்பிக்கைகளும் அற்று போய்விட்டு அவ்வளவுதான் என்று கைவிரித்து எல்லோரும் கவலையின் உச்சத்திற்கு சென்று விட்டார்கள். என்ன செய்வது என்று நிர்கதியாக நின்று கொண்டிருக்கிற நேரத்திலே அவர்களுடைய தீவுக்கு அருகிலே ஒரு படகு வந்து நிற்கிறது. பல நாள் ஓடிடுச்சு. சரி, ஏதோ வாழ்க்கை ஓடிக்கிட்டு இருந்தான். இத்தனை நாள் வராத உதவியாளர்கள் திடீரென்று ஒரு படகை கொண்டு வந்து நிறுத்தி தீவுக்குள்ள இறங்கி அங்க இருக்கிறவர்களை விசாரிக்கிறார்கள். நாங்க இந்த மாதிரி வந்தோம், வழி தவறிட்டோம், மாட்டிக்கிட்டோம், எத்தனையோ சத்தம் போட்டு பார்த்தோம், தூரத்துல போனாங்க, யாருக்கும் எங்களுடைய குரல் கேட்கல, எங்களுடைய கைகளுடைய உயரங்கள் யாருடைய கண்களிலும் படவில்லை. கடைசியிலே எப்படியோ ஓட்டி கொண்டிருந்தோம், இதுவும் போயிடுச்சே, என்னடா செய்யறது, நாங்க தத்தளித்துக் கொண்டிருந்தோம், நீங்க வந்துட்டீங்கன்னு. எப்படி வந்தீர்கள் என்று கேட்கிறார்கள். வேறொன்றும் இல்லை, நாங்கள் தூரத்திலே பயணித்துக் கொண்டிருந்தோம், இந்த தீவிலே நெருப்பு எரிவதை பார்த்தோம். நெருப்பு எரிகிறது என்றால் இங்கே மனிதர்கள் யாரும் வசிக்கவில்லையே, ஒருவேளை யாரேனும் தப்பித்தவரை தீவுக்குள்ளே மாட்டிக்கொண்டு நமக்கு சிக்னல் தருவதற்காக வேண்டி நெருப்பை பற்ற வைத்திருக்கிறார்கள் போலும் என்று எங்களுடைய கேப்டன் உணர்ந்து கொண்டு எங்களை இந்த படகளை அனுப்பி வைத்து போய் பார்த்து விட்டு வாருங்கள் என்று சொன்னார். நாங்கள் இன்றைக்கு வந்திருக்கிறோம். என்னடா இது, எல்லாம் இருந்ததும் போச்சாடா என்று கவலையின் உச்சத்திலே இருந்தவனுக்கு அதுதான் அவனுடைய நன்மைக்கு. இந்த தீ நெருப்பு பற்றாமல் இருந்திருந்தால், குடிசை தீப்பற்றி எரியாமல் இருந்திருந்தால் காலம் முழுக்க அங்கே வாழ்ந்து அப்படியே செத்து போவதை தவிர அவர்களுக்கு வேற என்ன வழி? அவர்கள் அந்த நிமிடத்திலே நினைத்தார்கள் துன்பம் என்று. ஆனால் அவர்களின் இன்பமான வாழ்க்கைக்கு அதுதானே முதலீடாக இருந்திருக்கிறது. ஆகவே நாம் எதை கண்டும் துவள தேவையில்லை, எந்த துன்பமும் துன்பமில்லை, நம்மை இன்பமாக வாழ வைப்பதற்காக இறைவன் தந்திருக்கிற வழி என்று எண்ணுங்கள். வாழ்க்கையிலே போராடுவோம், நம்பிக்கையோடு போராடுவோம். எந்த இடத்திலும் நம்பிக்கை இழக்க வேண்டிய அவசியம் இல்லை. என்னிடத்தில் அது இல்லை, இது இல்லை, இது இல்லை, எனவே என்னால் வாழ இயலாது என்று புலம்புகிறவர்கள் உலகத்திலே ஏராளம். அவன் என்ன மதிக்கல, இவன் என்ன பார்க்கல, எனக்கு கையில பைசா இல்ல, எனக்கு மதியானத்துக்கு மேல பிசினஸ் இல்ல, அது நடக்கல, இது நடக்கல என்றெல்லாம் குறைகளை சொல்லி சொல்லி புலம்பிக் கொண்டிருக்கிறோம். நம்முடைய பலவீனங்களை சொல்லி. என்கிட்ட மட்டும் ஒரு 10 லட்சம் இருந்துச்சுன்னா பிசினஸ் பண்ணி அப்படிம்பார். எத்தனை பேர் பார்த்திருக்கிறோம்? என் ஃப்ரெண்டு மட்டும் என் கூட சேர்ந்து ஒன்னா வந்திருந்தாங்கன்னா இன்னைக்கு நாங்க டாப் பாரு. அதெல்லாம் என்ன என்ன அர்த்தம்? அது இல்லாததுனால எனக்கு பிரச்சனை, இது இல்லாததுனால எனக்கு பிரச்சனை, அதனால் நான் பெரிய சிக்கல்ல மாட்டிக் கொண்டிருக்கிறேன் என்று புலம்புகிறோமே.
நம்முடைய பலவீனங்களை நினைத்து பலவீனங்கள் எல்லாம் பலவீனங்கள் அல்ல, பல நேரங்களில் நம்முடைய பலவீனங்களை பலமாக மாறிப்போம். நான் ஒரு சின்ன கேள்வி கேட்கிறேன். இரண்டு பொருட்கள், ஒன்று பாறை, மற்றொன்று தண்ணீர். பாறை வலியதா தண்ணீர் வலியதா? பாறை உறுதியானதா தண்ணீர் உறுதியானதா? எல்லோருக்கும் இயல்பாக தோன்றுகிற முதல் பதில் என்ன? பாறை தான் வலியது, பாறை தான் பலமானது, உறுதியானது. தண்ணீர் பலவீனமானது. அது வலிஞ்சு நெளிஞ்சு பாறை அப்படியே பார்த்து புட்டிச்சு வச்ச மாதிரி நிற்கும், வளைக்கலாம் முடியாது. உறுதியானது பாறை, உறுதியற்றது தண்ணீர். இதுதானே யதார்த்தம், நாம் அனைவரும் புரிந்திருக்கிற உண்மை. பல்வேறு நாடுகளுக்கு பயணித்தவர்களுக்கு தெரியும், கடல்களுக்கு இடையிலே ஆங்காங்கே பெரும் பெரும் பாறைகள் அறுக்கப்பட்டதை போல நின்று கொண்டிருக்கும். அதனுடைய கீழ்ப்பகுதிகள் அறுத்து முக்கால்வாசி அறுக்கப்பட்டு ஒரு கால்வாசியிலே நின்று கொண்டிருக்கும். உலகத்தினுடைய அற்புத அடையாள சின்னங்களாக பல நாடுகள் அதை வைத்திருக்கின்றன. அப்படிப்பட்ட பொருட்களை கடலுக்குள்ள பெரிய பாறைய யாரோ ரெண்டு அறுத்து போட்ட மாதிரி ஒரு முட்டையை ரெண்டா கிராஸ் பண்ணி வச்சா அப்படிப்பட்ட பாறைகள். யார் இந்த வேலையை செஞ்சா? வேலை மனுக்கிட்டு போய் உட்கார்ந்து எவனாது அதெல்லாம் அப்படியே பெருசா இருக்குது முட்டை மாதிரி, அது நல்லா இல்லையா, கொண்டா உளிய கொண்டா அப்படின்னு உட்கார்ந்து எவனா வெட்டுனானா? யாரும் வெட்டல, யாரும் உடைக்கல. கீழே உள்ளது அரிச்சு 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 ஒரு சின்ன பகுதியில் அத்தனை பெரிய பாறை நின்று கொண்டிருக்கிறது. உள்ள உட்கார்ந்து யாரும் வேலை பார்த்தாங்களா? யாரும் வேலை பார்க்கல. வேற எப்படி நடந்தது? இந்த தண்ணீர் பலம் இல்லாத, பலவீனமான, உறுதியற்ற தண்ணீர் நாம் கருதக்கூடிய இந்த தண்ணீர் அந்த பாறையிலே ஓடி 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 நாட்கணக்கிலே, மாதக்கணக்கிலே, ஆண்டு கணக்கிலே, வருடக்கணக்கிலே ஓடி 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 அந்த பாறையே அறுத்து எறிந்திருக்கிறார். பலவீனமான தண்ணீர் பலம் நிறைந்த பாறையை உடைத்து நொறுக்குகிறது, அறுத்து சின்னாபின்னமாக்குகிறது என்றால் அதற்கு இயன்ற அந்த ஆற்றல் நமக்கு இல்லையா? எப்படி சாதித்தது? தொடர்ந்து முயற்சித்தது, தொடர்ந்து ஓடிக்கொண்டே இருந்தது. அந்த ஓட்டம் அதை அப்படிப்பட்ட நிலைக்கு கொண்டு வந்து உயர்த்தி இருக்கிறது. அதுபோல இந்த நாளில், இந்த ஆண்டு முழுவதும் பெரும் துக்கத்தே இருந்தாலும் துக்கம் கொண்டாட வேண்டிய அவசியம் இல்லை. நம்பிக்கையோடு தொடர்ந்து போராடுவோம். இறைவன் விதித்ததை தவிர வேறொன்றும் எம்மை அணுகாது என்கிற சிந்தனையோடு தொடர்ந்து முயற்சிப்போம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம் அனைவருடைய வாழ்வையும் வெற்றி வாழ்வாக, மகிழ்ச்சிக்குரிய வாழ்வாக, வரக்கூடிய நாட்களை மகிழ்ச்சி நிறைந்த நாட்களாக ஆக்கி தந்தருள் புரிவானாக என்று கூறி விடைபெறுகிறேன். ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி